நல்லவை கேட்போம் நமது சேனலில் துரியோதனனின் வீரச் செயல்களை பற்றி கேட்போம். கண்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தினால் காசி நகரத்தை அழித்தான். கிருஷ்ணன் ஒரு காரியத்தை பண்ணினால் உடனே வேறொரு காரியத்தை பலராமனும் பண்ணுவான். இப்படி இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி திருவிளையாடல்களை நிகழ்த்தி வருவார்கள். அதன்படி இப்பொழுது காசி மாநகரத்தை கிருஷ்ணன் அழித்தான் என்றவுடன் துரியோதனன் ஹஸ்தினாபுரத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தான் என்கிறார் பராசர மகரிஷி மைத்ரேயரிடம். துரியோதனனுக்கு அழகான பெண் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு விவாகம் செய்ய வேண்டியதான ஒரு பருவம் வந்ததால் ஒரு ஸ்வயம்வரம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் முடிவு செய்து ஸ்வயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். கிருஷ்ணனுக்கு ஜாம்பவதி அப்படிங்கிற அவளுடன் சாம்பன் என்ற ஒரு புத்திரனானவன் பிறந்தான். அவன் யௌவன பருவத்தை அடைந்து இருந்தான். அவன் இந்த ஸ்வயம்வரத்தில் கிருஷ்ணனுடைய புத்திரனான இவன் துரியோதனுடைய புத்திரியை பலவந்தமாக அபகரித்து சென்றான். உடனே இந்த செய்தியை கர்ணன், துரியோதனன், பீஷ்மர், துரோணர் மற்றவா எல்லாரும் தெரிஞ்சுண்டு கோபத்தோட சாம்பனை யுத்தத்தில் வென்று அவனை கட்டி போட்டார்கள். கிருஷ்ணனுடைய புத்திரன் இப்போ கட்டுண்டான். இந்த செய்தி யாதவர்களிடையே பெருங்கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் துரியோதனனை கொன்றுவிட வேண்டும் என நினைத்து யாதவர்கள் திரண்டு வந்தனர். கிருஷ்ணனும் அவ்வாறே நினைத்தான். அதனால் பெரிய சைன்யமானது ஹஸ்தினாபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அவர்களில் மூத்தவரான பலராமர் அங்கு வந்தார். அவர் அப்பொழுது மதுபானம் செய்திருந்தார். அதனால் மயங்கிய நிலையில் இருந்ததான பலராமர் அவெல்லாம் இந்த மாதிரி யுத்தத்துக்கு கிளம்பிட்டா அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே அவர்களை பார்த்து, எது வீரர்களே, நீங்கள் எதற்காக இவ்வளவு ஒரு பெரிய முயற்சியை பண்ணி ஹஸ்தினாபுரம் பண்ணணும்? துரியோதனனை கொன்று அந்த சாம்பனை மீட்பதற்காகத்தானே. நம்முள் ஒருவனான துரியோதனனை எதற்காக கொல்ல வேண்டும்? அவனை கொல்ல வேண்டாம். நான் சாம்பனை மீட்டு வருகிறேன். துரியோதனன் என்னிடத்தில் மதிப்பு உடையவன், என்னை மிகவும் மதிக்கக்கூடியவன். அதனால் நான் சொன்னால் அவன் கேட்பான். அதனால் நான் அவனிடத்தில் சாம்பனை விட்டுவிடு என்று சொல்லி நான் அழைத்து வருகிறேன். நீங்கள் செல்ல வேண்டாம் ஹஸ்தினாபுரத்திற்கு என்று தடுத்து நிறுத்தினார். சரி என்று அவர்கள் அமைதியானார்கள். உடனே பலராமர் ஹஸ்தினாபுரம் போனார். அந்த நகரத்தை நெருங்கின உடனே நகரத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு பெரிய உத்தியானவனம் இருந்தது. அந்த உத்தியானத்தில் தங்கிவிட்டார். நகரத்திற்குள் செல்லவில்லை. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணியது. துரியோதனன் ஒருவேளை சாம்பனை விடுவிக்காமல் யுத்தம் செய்ய வேண்டும் என்று யுத்தத்தில் இறங்கினால் அப்பொழுது ஹஸ்தினாபுரத்தையே நாம் கங்கையில் தள்ளிவிட வேண்டியதாக இருக்கும். அதனால் அவர் ஊருக்கு போகாமல் இங்கேயே இருப்போம் அப்படின்னு நகரத்துக்கு புறம்பே அந்த தோட்டத்திலேயே உத்தியானவனத்திலேயே தங்கிவிட்டார். பலராமர் நகரத்துக்கு உள்ளே வராமல் இப்படி அங்கே இருக்கிறார் உத்தியானவனத்தில் என்ற செய்தியை தெரிந்து கொண்டதான துரியோதனன், பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலானவர்கள் அங்கு பலராமருக்கு அர்க்கியம் முதலான அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து வந்ததுடைய நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது பலராமர், உக்ரசேன மகாராஜா ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
கௌரவர்களே, கிருஷ்ணனுடைய புத்திரனான சாம்பனை நீங்கள் உடனே விடுவிக்க வேண்டும். இது அரச கட்டளை என்று சொல்ல, நீங்கள் அவனை விடுவித்து விடுங்கள், அதற்கு தான் நான் வந்தேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் துரியோதனன், பாக்லீகன் முதலிய அனைவருக்கும் அதிகமாக கோபம் வந்தது. சாம்பனை விடுவிக்க சொன்னதற்காக கோபம் இல்லை, உக்ரசேன மகாராஜர் உத்தரவிட்டார் என்பதை கேட்டவுடன் அவர்கள் கோபம் வந்துவிட்டது. பலபத்திரரே, என்ன சொன்னீர்கள்? குரு வம்சத்திலே பிறந்ததான பேரரசர்களாகவும் பெரிய முடிவேந்தர்களாகவும் இருக்கக்கூடிய, அதாவது நாங்கள் பேரரசர்கள், எங்களை பார்த்து ஒரு சாதாரண முடிவேந்தனான யாதவன் எங்களுக்கு உத்தரவிடுவதா? அரசாலத்தகாத வம்சம் இல்லையாது. அப்படி இருக்க உக்ரசேனன் எங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்றால் எங்களுக்கு இந்த குடை, சாமரம் முதலானவை எல்லாம் எதற்கு? மிகவும் வெட்கக்கேடாக உள்ளது. அதனால் நாங்கள் ஒரு காலம் சாம்பனை விடமாட்டோம். உக்ரசேனன் உத்தரவிட்டான் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதற்கு அடிபணிய மாட்டோம். எங்களிடம் வயிறு வளர்த்ததான யாதவர்கள், அவர்கள் எங்களுக்கு வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு உத்தரவிடுவதா? இது மிகவும் அசிங்கமாக உள்ளது, கேவலமாக உள்ளது. எங்களுக்கு சமமான ஆசனத்தையும் ஆகாரத்தையும் கொடை மற்றும் சாமரங்கள் இவற்றையெல்லாம் தந்து உக்ரசேனனை அரசனாக ஆக்கியது எங்கள் மீதுதான் தவறு. அதனால்தான் இவ்வளவு கர்வம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. நாங்கள் அன்புடன் செய்வதை நீங்கள் அன்புடன் பார்க்கவில்லை. பலராமரே, இப்பொழுது நாம் உமக்கு அர்க்கியம் முதலான உபச்சாரங்கள் செய்தது அன்பினால் கொடுத்தது. உம்மிடம் பயத்தினாலோ இல்லை உம்மை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ நாங்கள் செய்யவில்லை. அதனால் சாம்பனை விடவே மாட்டோம், விடப்போவதும் இல்லை என்று துரியோதனன் சொல்லிவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். இப்படி மதுபானத்தினால் கண்கள் சிவந்திருந்த பலராமருக்கு துரியோதனன் முதலானவர்கள் இப்படி அவமானப்படுத்தியதை கேட்டதும் கண்கள் மேலும் சிவந்தது, அதிகமான கோபம் உண்டானது. பக்கத்தில் இருந்ததான பூமியை தன்னுடைய கலப்பையினால் அப்படியே பிளந்தார். பூமி 4 பக்கங்களும் அப்படியே பெயர்ந்தது. பலராமன் ஒரு தோள் தட்டி கொண்டு ஆரவாரித்து உரத்த குரலிலே சப்தமாக, என்ன கர்வம் இந்த கௌரவர்களுக்கு! உண்மையில் இவர்கள்தான் பலம் இல்லாதவர்கள், துராத்மாக்கள். இவர்கள் பிறவியிலேயே அரசு உரிமை பெற்றவர்கள் என்றும், யாதவர்களாகிய எங்களுக்கோ அரசு உரிமை இல்லை, காலப்போக்கில் தான் கிடைத்ததுன்னு கர்வமாக பேசி திரிகிறார்கள். உக்ரசேனருடைய பெருமை எங்கே? இவர்களுடைய சிறுமை எங்கே? உக்ரசேனர் சுதர்மா என்ற தேவ சபையில் வீட்டிலிருந்து அரசாட்சி புரிந்து வருகிறார். இந்திரன் கூட அந்த சபையில் இப்பொழுது இல்லை. இவர்கள் உட்காரும் அரச பீட்டமும் நூற்றுக்கணக்கான பல மனித அரசர்கள் அனுபவித்த எச்சல் ஆசனம். இப்படி இருக்கும்போதே இவர்களுக்கு இவ்வளவு கர்வமா? உக்ரசேன மகாராஜருடைய உத்தரவை மீறுகிறார்கள் அற்பர்கள். உக்ரசேன மகாராஜாவுடைய வேலைக்காரர்களின் மனைவியர்கள் தேவர்களுக்குரிய பாரிஜாத புஷ்பங்களை தலையில் சூட்டிக்கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்க இப்போது இவர்களை அழித்து சாம்பனையும் அவன் மனைவியும் மீட்டு கொண்டு செல்கிறேன் துவாரகைக்கு என்று ஒரு கோஷத்தை எழுப்பினான். உடனே துரியோதனன், துரோணர், பீஷ்மர், பாண்டவர் முதலிய யாவருமே கொன்றொழித்து இந்த பூமியில் கௌரவ பூண்டே இல்லாமல் செய்து விடுகிறேன், அல்லது இவர்களை கொல்வதை விட இவர்களுடன் சேர்த்து இவர்கள் வசிக்கும் ஹஸ்தினாபுரத்தையே கங்கையில் வீழ்த்தி விடுகிறேன். இவர்கள் எல்லோரும் கூண்டோடு கைலாசம் செல்லட்டும் என்று தன்னுடைய கலப்பையை தலைகீழாக்க கவிழ்த்து அதன் நுனியை அந்த ஹஸ்தினாபுர நகரத்தின் மதில் சுவரின் தலைப்பாகில் மாட்டி இழுத்தான். அப்போது ஹஸ்தினாபுரம் முழுதும் ஆட்டம் கண்டது. வீரம் பேசி சென்றதான கௌரவர்கள் பயந்து ஓலமிட்டனர். பலராமனுடைய செயல்தான் என்று அறிந்து உடனே சாம்பனையும் அவன் பத்னியும் அழைத்து கொண்டு பலராமன் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தனர். பலபத்திரரே, உம்முடைய பெருமையை தெரியாமல் நாங்கள் அபராதம் செய்துவிட்டோம்.
அதை பொறுத்தொருள வேண்டும், கோபம் கொள்ள வேண்டாம். இதோ சாம்பனும் அவனுடைய பத்னியும் அவர்களை அழைத்து கொண்டு விட்டோம் என்று பீஷ்மர், துரோணர் முதலானோர் வணங்கி சாம்பனையும் அவன் பத்னியும் சமர்ப்பித்தனர். பலராமர் ஹஸ்தினாபுரத்தை கங்கையில் வீழ்த்தும் முயற்சியை கைவிட்டு அவர்களை பொறுத்ததாக சொல்லி சாம்பனையும் அவன் பத்னியும் ஏற்றுக்கொண்டு, துரியோதனன் சாம்பனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உடன் கொண்டு செல்ல வரிசை பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான். அவர்களை அழைத்து கொண்டு துவாரகைக்கு வந்தார் பலராமர். இப்பொழுதும் ஹஸ்தினாபுரம் கொஞ்சம் சாய்ந்தவாறு இருக்கிறது என்று பெரியோர்களெல்லாம் அனுபவிப்பார்கள். மற்றவை நாளை கேட்போம்.